ஹாய் மக்களே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொன்னால், இரண்டாவது ஐபிஎல் போட்டி நடைபெறுகிறது நாளை. சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல். இப்போ இந்த டீமில் பார்த்தோம்னு சொன்னால் சன்ரைஸ் ஹைதராபாத்தை சொல்லி வேலை இல்லை, ஏன்டா அந்த அளவுக்கு டீம் செட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல் ரெண்டும் பார்த்தோம்னா அதுக்கு 100% இதுக்கு 100% தான் போகணும், அப்படி இருந்த டீம். இப்போ போன வருடம் இந்த டீம் செலெக்ஷனில் பார்த்தோம்னா அவங்க முக்கியமான ஆட்களையெல்லாம் விட்டுட்டாங்க. யார்? ராஜஸ்தான் ராயல். பட்லரையெல்லாம் விட்டுட்டாங்க. பட்லர் எப்படிப்பட்ட டீம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், சரியா? ஆனால் இந்த மாதிரி டீம் எடுத்துட்டாங்க அவங்க. எப்படின்னு பார்த்தா சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஜெய்ஸ்வால், அதே போல் பார்த்தோம்னா துருல் ஜுருல், அதே போல் ஹெட்மயர், சந்தீப் சர்மா, நிதிஷ் ராணா, ஜொஃப்ரா ஆச்சர், வனிந்து ஹசரங்க, மஹேஷ் டிக்சன் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே, அதே போல் ஆதிஷ் மவால், அதே டூபே மற்றும் பார்த்தோம்னு சொன்னால் மப்பாக்கா, அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்லுல்லா, அதே போல் யுவேந்திர சிங். இவங்களை பார்த்தோம்னு சொன்னால் இவங்களோட டீம் இப்படி இருக்குது. நிதிஷ் ராணாவில் உட்பட இவங்களோட இப்போ 11 பேருக்குள்ள டீம் எப்படி செலக்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னா, நாளைக்கு சஞ்சு சாம்சன் விளையாட மாட்டார்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ரியான் பராக் தான் கேப்டனாக இருப்பாங்க, சரியா? இப்போ ஓப்பன் எப்படி அமையும்னு நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், ஜெய்ஸ்வால் மற்றும் பார்த்தோம்னு சொன்னால் ஜெய்ஸ்வால், ஜுரல் ஓப்பன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் ஹெட்மயர் அல்லது நிதிஷ் ராணா, ஹெட்மயர், அதே போல் பெட்டிங்கில் பார்த்தோம்னா நிதிஷ் ராணா, ஹெட்மயர், ரியான் பராக், ஜெய்ஸ்வால், ஜுரல், அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஹசரங்க ஆல்ரவுண்டர், இப்படின்னு சொல்லி இருக்கு. இவங்க டீமில் பார்த்தோம்னா 4 வெளிநாட்டு பிளேயர் தான் விளையாடலாம். டிக்சனை மற்றும் ஹசரங்கா, அதே போல் ஹெட்மயர். அடுத்த வீரர் யார் விளையாடுவார்னா நினைக்கிறேன்டா ஜொஃப்ரா ஆச்சர் அல்லது மப்பாக்கா, இப்படின்னு தான் ஒரு டீம் செட் ஆகும். இவங்களை பார்த்தோம்னு சொன்னால் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதே போல் பார்த்தோம்னா கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டீம் தான் இந்த சன்ரைஸ். போன வருடங்கள் ரன்னும் அப்படித்தான், பன்னும் அப்படித்தான், அவ்வளவு ரன்கள் அவ்வளவு அடினாலும் பரம எதிரிக்கு போட்டு அடித்தா எப்படி அடிப்பாங்க அப்படி அடித்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தில் டீம் கிளிக் ஆகிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், சன்ரைஸ்லேயும் பார்த்தோம்னு சொன்னால் டீமில் முக்கியமான ஹெட் இருக்கார். ஹெட்டை சொல்லி வேலை இல்லை. ஹெட்டுண்டா யாரோட பந்துன்னு பார்க்க மாட்டார், அடி தான், எல்லார பந்துகளுக்கும் அடி தான், சரியா? இப்போ அந்த அளவில் எஸ்ஆர்ஹெச் இருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம்னு சொன்னால் கிளாசன், கம்மின்ஸ், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, அபினவ் மனோகர், அதே போல் பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல், ஷம்பா, ஷமி, ராகுல் சஹார், அதே போல் பார்த்தோம்னா கமிந்து மெண்டேஷ், உனத்கட், ஜிசான் அன்சாரி முல்டர், அதே போல் பார்த்தோம்னா இஷான் மலிங்கா, அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் கமிந்து மெண்டேஷ், இப்படின்னு சொல்லி டீம் இருக்குது. இவங்களோட 11 எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், கமின்ஸோட கேப்டன்சி கீழே கிளாஷன், அபிஷேக் சர்மா ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, அபினவ் மனோகர், அதே போல் ஹர்ஷல் பட்டேல் பந்துகளில், அதே போல் ஷமி, ஷம்பா, ராகுல் சஹார், இப்படின்னு சொல்லி கமிந்து மெண்டேஷ் விளையாடுவாங்க. அவங்களோட 11 இப்படி இருக்கும். வெற்றி வாய்ப்பு இதில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த கணிப்பு எப்படி நினைக்கிறேன்னா சன்ரைஸ் தான் வெற்றி வாய்ப்புக்கும் அதிகமாக இருக்குது. அதனால் சன்ரைஸ் தான் வெற்றி வரும்னு நினைக்கிறேன், சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.